பாருங்க, இந்த பிரேத சாபத்தை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய மக்கள் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லைங்க. மக்கள் உலகம் ரொம்ப பெருசு. நிறைய ஜாதகத்தை இது வரைக்கும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேத சாபம் இருக்குதுன்னு ஒரு உறுதிப்படுத்துது. இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத சாபம். இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரேத சாபம்ங்கிறது மட்டும் நான் சொல்லிட்ட பத்தாது. இந்த பிரேத சாபம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அப்போது இந்த பிரேத சாபத்துக்கு சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. இந்த மாந்தினாலும் ஒன்று தான், குளிகினாலும் ஒன்று தான். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வச்சாங்க, குழுக நின்ன வீடு குட்டிச்சவர் அப்படின்னு. அப்போ லக்கணத்திலேயே குழுக நின்னா அந்த ஜாதகரே குட்டிச்சவராக போயிடுவாரா? வாழ்க்கையில் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார், அவரால் மேலே வரவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஜாதகம் லட்டு மாதிரி இருக்குது விஷயங்கள் எல்லாமே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கூட சொல்கிறேன். அந்த காலத்தில் நல்லா பாருங்கள், யாராருக்கெல்லாம் தீட்டு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இப்போ நீங்கள் ஒருத்தர் இறந்து போனால் ஒரு 6 மாதம் அடப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு 6 மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கெல்லாம் அடப்பு. இந்த உயிர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் இந்த உயிர் ஏதோ இந்த பூமியில் வாழணும்னு அதோட எண்ணம், இந்த ஆத்மா அது இயங்குது. ஆனால் கடவுள் ஏதோ இறைவனை அழைச்சிட்டாரு, அந்த ஆத்மா போயிடுச்சு. ஆனால் இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பூமியில் இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு நான் வாழணுங்கிற இந்த ஆத்மா இயங்குது. அதனால் அந்த ஏக்கம் பூர்த்தி அடையாதனால 6 மாதம் அடப்பில் போய் ஒருத்தர் இறந்து போகிறார். யார்? அந்த உறவு சம்மந்தப்பட்டவர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா உயிர் போகிறது பக்கத்தில் இருந்தால் எல்லாரும் எடுத்து அடக்கம் பண்ணி அதுக்கு உண்டான கோடி எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான கருப்பு கருமாதியெல்லாம் செஞ்சு அந்த கர்மாவை தீர்த்து அதுக்கு உண்டான வழிமுறையை செய்வாங்க. இது நம்ம ஊர் வழக்கம். இதே ஒரு காணாத சீமையில் போய் அவர் காலமாயிட்டாருன்னா அட்ரஸும் இல்லை, அவரோட பேரும் யாருக்கு தெரியப்படுத்த முடியல, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல, அவங்களுடைய தாத்தா பாட்டி யாருன்னு தெரியல, விலாசம் தெரியாமல் ஒரு பக்கம் ஜீவனம் தேட போனவர் இறந்துட்டாருன்னா, எந்த அட்ரஸும் இல்லைன்னா அவர் அந்த ஊருக்காரர் என்ன பண்ணுவாங்க, அடடே இப்படி ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரே, இனி நம்ம யாருடைய ஆதரவு யாருடைய அட்ரஸும் இல்லையே, இனி இந்த இறந்த ஆத்மாவை நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு எல்லா ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி விலாசம் தெரியாமல் இந்த உயிர் போகும்போது அந்த உயிர் சொல்லுமா, நான் என்னுடைய மக்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், என்னுடைய குழந்தைகள் பேரம்பேத்திகளெல்லாம் என் தோள் மேலே ஏறி உட்காந்து விளையாண்டுது இந்த உடம்புல, என்னுடைய மாமன் மச்ச பங்காளிகளெல்லாம் என்னை வாழ்த்தி வாழ்த்தி நான் நல்ல மனுஷனாக இருந்தேன். ஆனால் இந்த உயிர் போகும்போது மட்டும் என்னோட உயிரை பார்க்குறக்கு யாருமே இல்லையேன்னு அந்த ஏக்கத்தில் இறந்துருமா. இந்த ஏக்கத்தில் இறந்துச்சுன்னா பாருங்க, இந்த உயிரோட ஆத்மா அந்த ஏக்கத்தோடு இறந்ததுனால அவங்களோட வம்சம் வழி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆத்மா போய் ஒரு கருவில் நம்மளோட கர்ம அந்த ஈமகாரியம் செய்யாத அந்த ரொம்ப ரத்த சம்பந்த உறவு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வழியில் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம். அப்போ இது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் ஆத்மா ஒன்று இழந்தால் ஒன்று உருவாகும். அப்போது இந்த உயிர் அவங்களோட வம்சாவளியில் யாரோ ஒருத்தருடைய கருவில் அடைச்சி அந்த ஏக்கத்தோட அந்த இறந்த ஆத்மா தான் லக்கணத்தில் மாந்தியாக உருவாகுது. அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி, அதனால தான் குழுக நின்ன வீடு குட்டிச்சவர். மாந்தி என்பது பிரேத தோஷம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சாங்க. அது ஏன் பிரேத தோஷம்னு வச்சாங்கன்னா, எங்கேயோ கிடக்குது பிரேதம், அது விலாசம் தெரியல, அட்ரஸ் தெரியாதனால இந்த சாதிசனமெல்லாம் அங்கே போக முடியாது. அப்போ இந்த பிரேதத்தை யார் அடக்கம் பண்ணுறது? அந்த ஊரில் இருக்கிறவங்க இறக்கப்பட்டு பெரிய மனுஷங்கள்லாம் ஆளுக்கு 2 காசு பணத்தை போட்டு 2 குச்சி கோலை வச்சு எடுத்து கொண்டு போய் குழியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி போட்டு, அனாதியாக ஒருத்தர் செத்து போயிட்டாராப்பா அப்படின்னு சொல்லி அனாதி பட்டத்தை கொடுத்து அவங்கள இறப்ப முடிச்சிருவாங்க. இது நம்ம போனவர் வல்லையே வல்லையே வல்லையேன்னு இந்த வம்சாவளி காணா போனவர் திரும்பி வல்லையே, இதான் இப்போ ஜீவனம் தேட போனார் மனுஷன் வல்லையே வல்லையேன்னு இவங்க ஒரு ஏக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில்
ஆளே காணாமல் போயிட்டாரு, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, இறந்துட்டாரான்னு தெரியல, திதி தர்ப்பணம் கோடி கொள்ளி யார் போடுறதுன்னு தெரியல, அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு இல்லாமல் இந்த ஈமகாரிய சடங்கு அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே நின்றும். இதுதான் பிரேத சாபம். பார்த்துக்கங்க ஐயா, இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷம்.